ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 9/5/2025 சித்திரை மாதம் 26ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் அற்புதமான வெள்ளிக்கிழமை மங்களமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும், அம்பாளை வழிபட வேண்டும். இன்று நல்ல சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே திருமண வைபவம் காண்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்து கொண்டு இன்றைய சூரிய உதயம் காலை 5:46 சூரிய அஸ்தமனம் மாலை 6:25 இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் மதியம் 1:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை, யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை, மீண்டும் இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் ஹஸ்த நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மாலை 4:56 வரை வளர்பிறை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரங்கள் இன்று முழுவதும் சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். காரிய அனுகூலம் உண்டாகும். ஒரு சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. என்றாலும் உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொண்டு செயல்பட வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே ஒரு சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். பண வரவு அதிகரிக்கும். சத்சந்தான பாக்கியம் உண்டாகும். குழந்தை பேற்றுக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் சத்சந்தான பாக்கியம் உண்டாக பிராப்தம் இருக்கின்றது. மேலும் செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வருகின்ற வேளை வந்துவிட்டது. கடன் பிரச்சனைகள் தீரும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள், அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். கடன் தொல்லைகள் விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கின்றது. வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதேபோல் தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே
பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகின்ற நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு திடீர் பணவரவுகள் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டுத் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். ஒரு சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. சுப காரியங்கள் கைகூடி வரும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகி உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக முடிவுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு. ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் வெற்றிகளை தருகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வர வேண்டிய பணம் கைக்கு வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் நினைத்ததெல்லாம் நடைபெறுகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. சந்தோஷம் குடிகொள்கின்ற நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாடு செல்வதற்கான விசா போன்றவை கிடைக்கும். அதாவது அதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான தடைகள் நீங்கி வழி பிறக்கும். ஆனால் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே பணிச்சுமை மிக அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளால் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கின்ற நாள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் கெடுபலன்களும் சுபபலன்களும் சமவிகிதத்திலே இருக்கின்றது. கெடுபலன்கள் குறைந்து சுபபலன்கள் அதிகம் பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் என்கின்ற அந்த அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யுங்கள். அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்பவர்களுக்கு வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற எப்படிப்பட்ட தடைகளும் விலகும் என்பது ஐதீகம். எனவே அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யுங்கள். சுபபலன்கள் அதிகமாகும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும்.
குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே செய்தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். சின்ன தொழிலிலிருந்து பெரிய பிஸ்னஸ் செய்பவர்கள் வரை அத்தனை பேருக்கும் நல்ல லாபம் வருகின்ற நாள். அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். அதாவது நீங்கள் செய்கின்ற முயற்சிகளிலே எல்லாம் பெரும் வெற்றி தேடி வரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதேபோல் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக முடிவுக்கு வரும். சகோதர வகையிலே சகோதரி வகையிலே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகளெல்லாம் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் வெற்றிகள் தேடி வருகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் நல்ல பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், அம்பாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? சகல பாக்கியங்களும் உண்டாகும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுடைய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான வளர்ச்சி இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். கடன் தொல்லைகள் விலகும். மொத்தத்தில் தேக ஆரோக்கியம் சிறப்பு, வருமானம் சிறப்பு, செய்தொழில் சிறப்பு, வீட்டிலே சந்தோஷம் சிறப்பு. எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் சந்தோஷங்களை பெறுவதற்கு அம்பாள் வழிபாடு செய்யுங்கள், மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சென்றுதான் தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை வாங்கி சாற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விநாயகப் பெருமானே உடன் வருவாயாக என்று அவனை பிரார்த்தித்து கொண்டு உங்களுடைய பிரயாணத்தை தொடங்குங்கள். அதேபோல் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகும். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். எதிலும் பொறுமையை கடைபிடித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யுங்கள், கோளறு பதிகம் பாராயணம் செய்யுங்கள், ராம நாமத்தை சொல்லுங்கள், எழுதுங்கள். முடிந்தால் ஆஞ்சநேய பகவானை தரிசனம் செய்யுங்கள், வெண்ணெய் காப்பு சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கினால் அவை இனிதே முடியும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். உங்களுடைய பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை ஏற்படும்.
வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும், நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும், வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும், பழைய பாக்கிகள் வசூலாகும், காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அற்புதமான நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நேரம் வந்துவிட்டது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. உறவினர்களோடு இருந்து வந்த மனவர்த்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே அம்பாளை வழிபாடு செய்யுங்கள், மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள், அம்பாள் வழிபாடு செய்யுங்கள், அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யுங்கள். அனுதினமும் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்வது நல்லது. இல்லை, நேரம் இல்லை என்கின்ற பட்சத்திலே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலாவது அந்தாதி பாராயணம் செய்யுங்கள். அந்தாதி பாராயணம் செய்பவர்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கும். ஆகவே 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு பலவிதமான நல்ல விஷயங்களை சொல்கின்றது. ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் பலவிதமான கிளைக்கதைகள் இருக்கின்றது. ராமாயணம் என்பது நடந்த ஒன்று, மகாபாரதமும் நடந்த ஒன்று என்றாலும் அதிலே பிற்காலங்களிலே நிறைய கிளைக்கதைகள் உருவாகின. அந்த கிளைக்கதைகள் என்பது நமக்கெல்லாம் நல்லவற்றை சொல்கின்ற அற்புதமான விஷயங்களாக இருந்தது. ஒரு விஷயம் நடந்தது என்றால் அது இதனால் நடந்தது என்கின்ற அந்த பார்வையானது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நல்லவற்றை சொல்கின்ற பார்வைகளாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நாளிலே நாம் ராமாயணத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்க இருக்கின்றோம். நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான, அதுவும் இந்த காலத்திலே தேவையான ஒரு கருத்து. காரணம், இந்நாளிலே ஒருவரை பற்றி நாம் அவர் என்ன ஏது என்று அறியாமலேயே அவரை பற்றி தவறாக பேசுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதுவும் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் அதிகமாக இருக்கின்ற காலத்திலே ஒருவரை பற்றி அவரோடு பழகாமலேயே அவர் இப்படிப்பட்டவர் என்று தவறான கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள். அந்த வகையிலே அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, எல்லாவற்றுக்குமே இன்னொரு பக்கம் இருக்கின்றது என்பதை சொல்கின்ற அற்புதமான ஒரு நிகழ்வு. பாருங்கள், அந்த நிகழ்வு என்ன என்று பார்க்கலாம். தன்னுடைய மகன் பரதன் உட்பட அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தவறாக ஒரு புரிந்து கொள்ளுதல், 14 வருடங்கள் மனத்துயரை அனுபவித்தவள் கைகேயி. என்ன இப்படி சொல்கின்றீர்களே என்றால், ஆம், கைகேயினுடைய இன்னொரு முகத்தைத்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். தான் பெற்ற மகன் பரதனே அவளை வெறுத்து ஒதுக்கினான். நீ ஒரு தாயா, நீ ஒரு பேய், உன்னுடைய முகத்தில் நான் விழிக்க மாட்டேன், என்னுடைய அண்ணன் ராமன் திரும்பும் வரை உன்னுடைய முகத்தில் நான் விழிக்க மாட்டேன் என்று தன்னுடைய தாயாரை பார்த்து பரதன் சொன்னான். அது எத்துணை ஒரு துன்பத்தை அந்த தாய்க்கு ஏற்படுத்தி இருக்கும். ராவண வதம் முடிந்தது. சீதை, லக்ஷ்மணர், வானர ராட்சச படைகளுடன் அவர்களின் குடும்பத்தினரோடு ஸ்ரீராமர் புஷ்பக விமானத்திலே அயோத்திக்கு திரும்பும் வழியிலே பரத்வாஜ மகாமுனியின் அழைப்பை ஏற்று அவருக்கு ஏற்கனவே வாக்களித்தபடி அவருடைய ஆசிரமத்துக்கு சென்று இரவு அங்கே தங்கினார். விடுந்தவுடன் 14 வருடங்கள் முடிந்த நிலையிலே பரதன், சத்ருகனன் இருவருமே அக்னி பிரவேசம் செய்யக்கூடும் என்பதால் அவர்களை தடுத்து நிறுத்தி தான் வந்து கொண்டிருக்கின்ற செய்தியை கூறுமாறு ஹனுமன் ராமரால் அனுப்பப்பட்டார். அதாவது பரதனும் சத்ருகனனும் குறிப்பிட்ட நாளிலே ராமர் வராவிட்டால் நாங்கள் நிச்சயமாக அக்னியிலே இறங்கி விடுவோம் என்று சபதம் எடுத்திருந்தார்கள். ராமருடைய ஆணைப்படி ஆஞ்சநேயரும் நந்தி கிராமத்துக்கு வந்தார். அங்கே பரதன், சத்ருகனன் இருவரையும் அந்த அக்னி பிரவேசத்திலிருந்து காப்பாற்றி, உங்களுடைய தாய் எங்கே, நான் நமஸ்கரிக்க வேண்டும் என்றார் ஆஞ்சநேயர். பரதன்
ஸ்ரீராமனை பெற்ற பாக்கியசாலி அன்னை கௌசல்யை இதோ என காட்டினான். அவளை வணங்கிய பின் மறுபடியும் ஆஞ்சநேயர் கேட்டார், அம்மா எங்கே, நான் நமஸ்கரிக்க வேண்டும் என்று. ஸ்ரீராமரை கணமும் பிரியாது சேவை செய்த பாக்கியசாலி லக்ஷ்மணனையும் என் தம்பி சத்ருகணனையும் பெற்ற அன்னை சுமத்திரை இதோ இங்கே இருக்கின்றாள் என்று சுமத்திரையை காட்டினான் பரதன். சுமத்திரையை வணங்கினார் ஆஞ்சநேயர். பின்னர் வெளிப்படையாக கேட்டார், உன்னை பெற்ற தியாகி அன்னை கைகேயி எங்கே, அவளை நான் நமஸ்கரிக்க வேண்டும் என்றார் அனுமான். பரதனுக்கு கோபம் வந்தது. என்னுடைய தாய் மகா பாவி, அவளுக்கு மகனாக பிறக்கும் அளவுக்கு நான் பாவம் செய்து விட்டேனே என நான் வருந்தாத நாள் இல்லை. அவளுக்கு நீங்கள் ஏன் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என கேட்டான் கோபத்தோடு பரதன். அப்போது அனுமன் பரதனை சாந்தப்படுத்தி, பிறர் அறியாத கைகேயினுடைய பெருமைகளை நான் உனக்கு சொல்கின்றேன் கேள் என்று பரதனிடம் கூறினார். பரதா, நீயோ இந்த உலகமோ அவளை அறிந்து கொண்ட விதம் அவ்வளவுதான். உன்னுடைய தாயார் எவ்வளவு தன்னலமற்ற தியாகி என உனக்கு தெரியுமா என கேட்டார். தசரதரின் தாயார் இந்துமதி மிக இளகிய மனம் படைத்தவர். செடி கொடிகளிலேயும் உயிரோட்டத்தை உணர்ச்சிகளை கண்டவள் இந்துமதி. அவளுடன் ஒரு நாள் சிறுவனாய் தசரதன் உத்தியாவனத்திலே திரிந்தபோது தளதளவென பொன்னிறத்திலே மினுமினுத்த தளிர் ஒன்றை கொடியிலிருந்து ஒடித்து விட்டார். ஒடித்த இடத்திலிருந்து பால் வடிவதை கண்டு பதறிய இந்துமதி தன்னுடைய குழந்தையான தளிரை பிரிந்து, இந்த கொடி எப்படி கண்ணீர் வடிக்கின்றதோ அப்படியே உன் மகனை பிரிந்து நீயும் கண்ணீர் வடித்து மடிய கடவா என தன்னுடைய மகன் என்றும் பாராமல் தசரதனுக்கு சாபமிட்டாள் இந்துமதி. பின்னர் இளைஞனாக தசரதன் வேட்டைக்கு சென்ற இடத்திலே ரிஷிகுமாரனான சிரவணன் குடுவையிலே தன்னுடைய தாய் தந்தையின் தாகம் தீர்க்க தண்ணீர் மொள்ள அதனை யானை தண்ணீர் குடிப்பதாக கருதி சப்தவேதி என்னும் அஸ்திரத்தினால் அவனை கொன்றுவிட்டான். உயிர் நீக்கும் முன் புத்திர சோகத்தினால் நீயும் உயிர் நீக்க கடவா என்று அவனும் சாபமிட்டான். அவனது கண்ணிழந்த தாய் தந்தையால் தசரதர் சபிக்கப்பட்டார். தசரதன் பெற்ற இந்த 2 சாபங்களை பற்றியும் நன்கு அறிந்திருந்தாள் கைகேயி. அவளுக்கு தசரதனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. தசரதர் ராமருக்கு எவ்வளவு சீக்கிரம் பட்டம் கட்ட முடியுமோ அவ்வளவு விரைவிலே முடிசூட்ட நிச்சயித்து தன்னுடைய அரசவை ஜோதிடர்களை வற்புறுத்தி முகூர்த்தத்தை குறித்து விட்டார். பின்விளைவுகளை பல கலைகளும் சாத்திரங்களும் அறிந்த தன் தந்தையிடமிருந்து தான் முழுமையாக கற்றிருந்த ஜோதிடத்தின் மூலம் கோசல ராஜ்யத்தின் ஜாதகத்தினை நன்கு ஆராய்ந்து அறிந்திருந்தாள் கைகேயி. ஆம், கைகேயிக்கு ஜோதிட சாஸ்திரத்திலே மிகுந்த ஞானம் உண்டு. குறித்திருக்கின்ற முகூர்த்தப்படி ராமர் பட்டாபிஷேகம் நிகழ்ந்திருந்தால், ராஜ்யபாரத்திலே ராமன் அன்று அமர்ந்திருந்தால் அதுவே அவனது ஆயுளை முடித்திருக்கும். புத்திர சோகம் தசரதனையும் முடித்திருக்கும். புத்திர சோகம் தசரதனையும் முடித்திருக்கும். புத்திர சோகம் எப்படியும் நிகழ வேண்டும் என்னும் போது அது ராமனை விட்டு தற்காலிக பிரிவா நிரந்தர பிரிவா என்பதுதான் பிரச்சனை. தனக்கு கொடும்பெயர் வந்தாலும் பரவாயில்லை, ராமன் உயிரோடு இருக்க வேண்டும் என எண்ணம் கொண்டாள் கைகேயி. அந்த கணத்திலே அரணாக இருப்பவன் உயிர் நீப்பது ராஜ்யத்தினுடைய ஜாதக அமைப்பின்படி நிச்சயம் என்ற நிலையிலே ஏற்கனவே ஆண்டு அனுபவித்து முதியவன் ஆகிவிட்ட தசரதன் உயிர் நீப்பதே மேல். தசரதன் இறந்தாலும் பரவாயில்லை, மகன் ராமன் உயிரோடு இருக்க வேண்டும் என எண்ணினாள் கைகேயி. அப்போது கூட அவள் கேட்க விரும்பியது 14 நாள்கள் வனவாசம். ஆனால் அந்த நேரத்திலே விதி வாய் தவறி 14 வருடங்கள் என வந்துவிட்டது. ஒரு கணம் கூட ராமனை பிரிவதை சகிக்காத தசரதருக்கு இதுவே உயிரை கொள்கின்ற விஷமாகிவிட்டது. எந்த பெண் தன்னுடைய மாங்கல்யத்தை பணயம் வைத்து மாற்றான் மகனை காப்பாள்? ஆனால் ராமனிடம் கைகேயி கொண்ட பிரியம் அத்தகையது. நீ ராஜ்யத்தை ஏற்க மாட்டாய் என்பது
கைகேயிக்கு நன்கு தெரியும். அவள் உன்னை நம்பினாள். ஆகவேதான் அத்தகைய வரத்தை கேட்டாள். ஒரு கால் நீ ஏற்றால் ஸ்ரீராமனின் உயிர் காக்க உன்னையும் இழக்க அவள் தயாராக இருந்தாள். அவள் ஒப்பற்ற தியாகி, தயவு செய்து அவளை புரிந்து கொள் என்று ஆஞ்சநேய பிரபு பரதனிடம் சொன்னார். அதனால்தான் எங்கோ வனத்தில் கிடந்த எங்களுக்கெல்லாம் ஸ்ரீராமனுடைய தரிசனம் கிட்டியது. கரதூஷணர் முதலான ராவணன் வரை பல ராட்சசர்களுடைய வதமும் நிகழ்ந்தது. அந்த புனிதவதியைத்தான் நீங்கள் எல்லோரும் வணங்க வேண்டும், நானும் வணங்க வேண்டும். எங்கே உன்னுடைய தாய் என்று கேட்டாள். பரதன் முதலானவர்களுக்கு அப்போதுதான் கைகேயினுடைய உண்மையான குணம் புரிந்தது. இராமாயணத்திலே தன்னலம் அற்ற இன்னொரு மங்கையும் திரைமறைவிலே இருக்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட மாதர்குல மங்கைகளெல்லாம் இருந்த நாடு நம்முடைய பாரத நாடு. இராமாயணம் சாதாரணமான கதை அல்ல, அது நம் எல்லோரையும் வாழ்விக்கின்ற அற்புதமான காப்பியம். ராமரை வணங்குவோம், ராமரை போற்றுவோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.